ஆ எக்ஸ்கூஸ் மீ அம்மா, இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? வாங்க வாங்க வாங்க. என்ன அட்ரஸ்? இந்த அட்ரஸ் எழுதி இருக்கு. அந்த அட்ரஸ் அப்படிங்களா? எனக்கு அட்ரஸ் தெரியும். ஒரு 100 ரூபா கொடுங்க. எனக்கு பணம்லாம் வேண்டாம். ஐயோ, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த அட்ரஸ் இப்போ நான் கை வாங்கினதே இப்போ 100 ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னா தான் நான் அட்ரஸ் சொல்ல முடியும். நான் இப்போ முழுசா அட்ரஸ் சொன்னீங்கன்னா 500 ரூபா. இல்லை இந்த வீட்டு நான் வந்து ஊரில் காரைக்குடிலேருந்து வந்துட்டு இருக்கிறேன். சரிங்க. நான் சென்னைக்கு புதுசு. ஆனால் எனக்கு இந்த அட்ரஸ் மட்டும் உங்கள்கிட்ட கேட்டேன். அட்ரஸ் தாங்க இப்போ நான் உங்கள்கிட்ட தெளிவாக தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க. இந்த அட்ரஸ் நான் சொன்னா 200 ரூபாய். இந்த அட்ரஸ் என் கையில வாங்கினா 100 ரூபாய். என்னம்மா இது புதுசா இருக்காமா? இது அட்ரஸ் கேட்டதுக்கே 200 ரூபாய் கேக்குறீங்களாம்மா? என்னம்மா நீங்க? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இதே அட்ரஸ் எங்க டேடி கையில வாங்கியிருந்தாருன்னா 500 ரூபாய். அப்படியா? ஆமா. இப்ப அப்படி ஒரு சட்டம் அமல்படுத்திருக்காங்களா? புதுசா நாங்களே அமைச்சுக்கிட்டோங்க. ஓ, எல்லாமே நீங்களே பண்ணிக்கிறீங்களா? ஆமாங்க. என்னங்க உங்க உழைப்பு பெரிய உழைப்பா இருக்கும் இருக்கு. ஆமாங்க, உட்கார்ந்துகிட்டே சம்பாதிப்பாங்க. ஒரு நாளைக்கு எப்படியும் 5000 ரூபாய் சம்பாதிச்சிருவாங்க. நான் 5000 ரூபாய் சம்பாதிச்சு உட்கார்ந்துகிட்டே சொல்லியே. சரிங்க, கடைசில ஒரு 100 50. நோ 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 நோ. இப்போ நீங்க இந்த அட்ரஸ் என் கையில இருந்து வாங்கணும்னால 200 ரூபாய் கொடுத்தா. சரிம்மா, 25 ரூபாய் வாங்கிருங்கம்மா. அதெல்லாம் முடியாதுங்க. அதெல்லாம் முடியாது. அம்மா பார்த்து கொஞ்சம் பண்ணுங்கம்மா. நான் காரைக்குடில இருந்து மெட்ராஸ் புதுசுமாண்ணா. ஐயோ, நீங்க காரைக்குடில இருந்து வாங்க, கருவாட்டுக்குடியில இருந்து வாங்க, எங்க ஆனாலும் இருந்து வாங்க. எங்களுக்கு அட்ரஸ் சொல்றது தாங்க தொழில். அம்மா கொஞ்சம் பார்த்து சொல்லுமா. வேற நான் வந்த காசெல்லாம் பசுக்கே காலி பண்ணிட்டேம்மா. இருக்கிறது வந்து 100 ரூபா தான் வச்சிருக்கேன். இதுதான் நீங்க நைட் சாப்பாடுக்கு வேணும். அதுக்குள்ள இந்த அட்ரஸ் எனக்கு கண்டுபிடிச்சாத்தே அவங்க நைட்ல தூங்க முடியும் போய் என்னால. அப்படிங்களா? குளிக்க கூட இல்லம்மா, கோச்சிக்காதீங்கம்மா. பாத்துட்டேன், இப்ப சொல்றேன். 100 ரூபா கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க. என்னங்கம்மா அப்ப அதுலயே நிக்கிறீங்களா? கொஞ்சம் மாத்தி யோசிங்களா? சாரி சார். என்னம்மா பார்த்து செய்யுங்கம்மா கொஞ்சம். எங்க குடும்பத்துக்கெல்லாம் நேர்மை, எருமை, பெருமை தாங்க. பார்த்தாலே தெரியுது, நேர்மையா தான் இருக்கிறீங்க. உங்களை பார்த்தாலே தெரியுது. அதுக்கு உங்ககிட்டயே அட்ரஸ் கேட்டேன். நாங்களாம் ரொம்ப நேர்மையான குடும்பத்தை. ஐயோ, பார்த்தாலே தெரியுதா? அதனால 100 ரூபாய் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அட்ரஸ் சொல்லுவேன். வீட்டுக்கே கொண்டு கொடுத்தேன். வீட்லயே கொண்டு அட்ரஸ் பண்ணணும்னா எனக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்துருங்க. வீட்டுல வாசல்லே கொண்டு விட்டு வந்துருங்க. இப்போ வந்து இந்த அட்ரஸ் சொல்றதுக்கு 100 ரூபாய் கேக்குறீங்களா? அட்ரஸ் சொல்றதுக்கு 100 ரூபாய். சரி. அந்த லொகேஷன்ல கொண்டு உங்களை வந்து விடுறதுக்கு 500 ரூபாய். லொகேஷன் விடுறதுக்கு? ஆமாங்க. அப்ப வீட்டுக்குள்ள கூட்டி போனா? வீட்டுக்கு வாசல்ல தாங்க. வீட்டு வாசல்லே கொண்டு விட்டுருவேன். அதுக்கு எவ்வளவு? 500 ரூபாய் தான். நான் அதிகமாலாம் கேட்கலங்க. நான் அதிகமாலாம் ஆசைப்பட மாட்டேங்க. அப்ப ஆட்டோ வச்சிருக்கீங்களா, கார் வச்சிருக்கீங்களா? நடந்து தான் போணும். பக்கத்துல நடந்து போணும். பக்கத்துல தானே இருக்குது. என்னம்மா சொல்றீங்க? புரியவே மாட்டேங்குது சொல்றேம்மா. ஐயோ. என்னைக்குமே புரியாத இருக்கதா நல்லது. இருந்தாலும் நீங்க காரைக்குடியில இருந்து வந்திருக்கீங்க. ஆமாம்மா. அதனால உங்களுக்கு வந்து எதுவுமே புரிய கூடாது. இது நாங்க வந்து சென்னை வாசிகள். ஐயோ, இந்த விஷயம் அங்க சொல்லலையேம்மா. எங்கிட்ட வந்து ஊர்ல இருந்து பசி ட்ரெயின் ஏறும்போது 110 ரூபா தான் கொடுத்தேன். அப்படிங்களா? ஆனா இங்க இருந்து இந்த ஒரு 2 கிலோமீட்டர் 1000 ரூபாய் கேக்குறீங்களா? இப்போ இதுவே நீங்க ஆட்டோ புக் பண்ணிருந்தீங்கன்னா எவ்வளவு கேட்டிருப்பான்? 500 ரூபாய் கேட்டிருப்பான். சரி. நான் இப்போ உங்கள்ட்ட 100 ரூபாய் தானங்க கேக்குறேன். நீங்க ஆட்டோ இல்லைன்னு சொல்றீங்க, இல்லைன்னா கொடுத்துருவேன். நீங்க ஆட்டோ இல்லைன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு நடந்தே தான் கூட்டி போறேன்னு சொல்றீங்க. பக்கத்துல அதனால தான் நடந்து கூட்டி போறேன்றேன். என்னம்மா சொல்றீங்க? இப்போ உங்களுக்கு அட்ரஸ் சொல்லணுமா சொல்ல வேணாமா? அட்ரஸ் வேணுமா? கண்டிப்பா வேணுமா? அப்ப 100 ரூபாய் எடுங்க. ஐயோ, 100 ரூபாய்க்கு நான் எங்க போறது? கூகுள் பே இருக்கு. கூகுள் ப்ளே வேணா ஒண்ணு வேணா நீங்க கையில கொடுங்க. கையில நிறைய பேர் கூகுள் ப்ளே ஏமாத்துறாங்க. கையில கொடுத்தா எனக்கு ரொம்ப பிடிக்காதுமா. கையில கொடுக்கறதே எனக்கு பிடிக்காதுமா. எனக்குமே அப்படியே கூகுள் போன் பிளே அந்த மாதிரி பல பிளேகள் இருக்குன்னு எனக்கு. நம்மளோட கேடியா இருக்கும் போல இருக்கு. ஐயோ, என்னங்கம்மா சொல்றீங்க? சரி, கூகுள் ப்ளே நம்பர் சொல்றேன். சொல்லுங்கம்மா. போன் வேற எங்கேயோ வச்சு ஐயோ அடிச்சிட்டாமா. நான் வந்துகிட்டு இருந்தேன்ல, போனி அடிச்சிட்டாமா. கோச்சுக்கிறேன். இங்க போனதாம காசே இருக்கு. இப்ப மொத்தமா போச்ச மேடம். வந்து கேடுத்தனம் பண்றேன். நீ எவ்வளோ அம்மா இங்க பாருங்கம்மா. ஐயோ இல்லையம்மா. ஐயோ ஒண்ணு செய்யுங்க. வீட்டுல இருந்து இந்த வண்டியை வந்து ஸ்டாண்ட்ல விட்டு வந்திருக்கேன். அந்த வண்டி சாவி இருக்கு. வண்டி சாவியை புடிங்க. நான் வந்து காமிச்சிருங்க எப்படி வண்டி செய்வாங்க. உங்ககிட்ட வரணும்ல, அதை வச்சு நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு இருக்கிற அதாவது வண்டி சாவி மட்டும் தான் இருக்கு. இந்த வண்டி சாவியை வச்சு நாக்கு வச்சிருந்தாங்க உட்கார்ந்துறேன். என்னம்மா சொல்றீங்க? வேற ஏமா வண்டி ஏமா வண்டி சாவி வச்சு நாக்கு வச்சு உட்கார்ந்துறேன். இல்லம்மா, வண்டி 1 லட்சம் அந்த வண்டி ரேட்டு. அங்க ஸ்டாண்ட்ல விட்டுருக்கேன் காரைக்குடில. ஓ, காரைக்குடில விட்டுருக்கீங்களா? சூப்பர்ங்க. வேணா போட்டோ எடுத்து அனுப்பட்டுமா? வண்டியை பாத்துக்கங்க. நீங்க இந்தாங்க இந்த அட்ரஸ் புடிங்க. நீங்க காரைக்குடிக்கு போய் வண்டி எடுத்து கொண்டு விட்டுட்டு வாங்க, நான் அட்ரஸ் சொல்றேன். இல்லம்மா ஒன்று செய்வோம். உங்களுக்கு வேணாம், எனக்கு வேணாம். அட்ரஸை காமிங்க. உங்களுக்கு 1 கப் டீ வாங்கி கொடுத்துரு.
எங்க ஊர்ல அப்படிதான் செய்வாங்க. ஒரு டீ புற வாங்கி தருவாங்க. யாரு எங்க ஊர்ல இருந்து விருந்தாடி டீ போற சாப்பிடுறதுக்கு இல்லம்மா, ஊர்ல இருந்து விருந்தாடிங்க வந்தாங்களாம். உடனே எங்க ஊர் பண்டார கடைன்னு ஒண்ணு இருக்கு, அங்க கூட்டி கொண்டு போய் ஒரு பண்ணு ஒரு டீ வாங்கி கொடுப்பாங்க. சாப்பிட்ட பிறகு தோல்ல கைய போட்டுருவாங்க, போட்டுட்டு போய் எல்லா வீட்டையும் காமிச்சிருவாங்க. நீ காரைக்குடி வந்தே இல்லையா? இல்ல. ஐயோ, நாங்க எங்க ஊர்ல சென்னைக்கு வந்தீங்கன்னா, ஆனா நேர்மையானவங்க நாங்கெல்லாம். நேர்மையானவங்க, அடுத்தவங்களை ஏமாத்த மாட்டோம். சரி. நான் என்ன சொல்றேன்னா, எங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் அட்ரஸ் கேட்டு வந்தாங்கன்னா அட்ரஸ் வாங்கிப்போம். வாங்கிட்டு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய், ஏன்னா சும்மா சொல்லக்கூடாது பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா சும்மா சொல்றது நாங்க அப்போ செய்வோம். எங்க ஊர் காரைக்குடி குழம்பு, காரைக்குடி நக்கலுக்கு நல்லா இருக்கு சாப்பிடுறதுக்கு. அது அடுத்த ட்ரிப் வரும்போது எடுத்துட்டு வரேன். அதை பாத்துங்க, சாப்பாடுல ஊத்தி பாருங்க. எங்க கூட பொடர்கள் இருப்பீங்க. சென்னைக்கு வாங்க, கையேந்தி பவுன் இருப்பாங்க, நல்லா தின்னுட்டு திருப்பி போட்டு நக்கிட்டு காரைக்குடிக்கு பஸ் ஏறி போங்க. ஐயோ, அப்ப எப்படிதான் இந்த அட்ரஸ் சொல்ல போறீங்க? எனக்கு அட்ரஸ் எடுத்து நான் சொல்லவே மாட்டேன். என்னம்மா அம்மா, 100 ரூபாய் நீங்க ஐயோ, நான் எப்படிமா இந்த இடத்தை கண்டுபிடிப்பேனா? போயா ஐயோ, வெட்டி பேசி பேசிட்டு இவன் நேரம். ஐயோ, எனக்கு வெட்டி நீ இவன் நேரம் பேசிட்டு இருந்த. சரி, உங்க திட்டத்துல இங்க பாரு, நீ இவன் நேரம் வெட்டி ஆபீசா நான் பேசி இருக்கேன். 10 நிமிஷம் பேசினா 500 ரூபாய். சரி. 20 நிமிஷம் பேசினா 1000 ரூபாய். சரி. சரியா? சரி, உங்க சரி விடுங்க. அரை மணி நேரம் நீ வெறுப்பேத்தி வச்சிருக்க நீ. சரிமா. அரை மணி நேரமா என்ன வெறுப்பேத்தி இருக்க நீ. சரிமா. இப்ப 1000 ரூபாய் வச்சிட்டு போயா. அச்சோ, ஏமா 1000 ரூபாய் வச்சிட்டு போங்க. எனக்கு இருக்க இந்த சாவி இந்த பேண்ட் 1000 ரூபாய் 1000 ரூபாய் கொடு. இல்லையம்மா, 1000 ரூபாய் கொடு. இல்லம்மா, நான் வெட்டியா உட்கார்ந்து உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன் நினைச்சிட்டு இருக்கியா நீ? பேசிருக்க காசு காப்பியா? பிசினஸ்யா பேசி. இப்ப அத சொல்றேன், 10 நிமிஷம் பேசினா 500 ரூபாய், அரை மணி நேரம் பேசினா 1000 ரூபாய். அப்ப பேசுறதுக்கு முன்னாடி நான் சொல்லல. நீ கேட்கவே இல்லையா? நீ வந்து நான் பேசினால யாரும் கேட்கணும்னு சொல்லணும்ல எனக்கு. நான் உடனே நீ 500 ரூபாய் கொடுத்துருப்பா, அட்ரஸ் கொண்டு காட்டுறேன்னு நினைச்சுப்பேன். அம்மா என்னம்மா நீங்க, நாங்களாம் ஊர்ல இருந்து வரதுனால நீங்க எங்களை எல்லாம் ஏமாத்துறீங்க. பேண்ட் சட்டை போட்டு வந்தனால நாங்க ஊரு காரைக்குடின்னு சொல்லிட்டேன், நீ ஏமாத்துற. சமையா ஏமாத்துற. அப்ப கோவணம் கடிக்க வர்றது. ஏமா இப்ப எப்படி அசிங்கமா இருக்காடமா? ட்ரெயின்ல ஏறி வர முடியுமா? அப்ப சென்னைக்காரங்க உன்னை ஏமாத்துறாங்களா? இல்லம்மா, சென்னைக்காரங்க ஏமாத்துறாங்களா? சரி, உனக்கு வேணாம். அம்மா, என்ன தைரியம் இருந்தா அம்மா வேணாமா? காரைக்குடில இருந்து வந்து அம்மா வேணாமா? சென்னையில உள்ளவங்க நீ அசிங்கப்படுத்தி பேசுவ. இல்லம்மா, அப்படினா இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா, இருமா பக்கத்துல வர. இருமா. காரைக்குடில இருந்து பேண்ட் ஷர்ட் போட்டு வந்தாங்களா, அப்புறம் சென்னையில உள்ளவங்க எல்லாம் டவுசர் ஜாக்கெட். ஏமா இருமா, உட்காருமா. அம்மா நீ உட்கார்ந்தானமா சொன்ன. இப்ப ஏமா என் பக்கத்துல வர? பக்கத்துல வரணும். வேற ஒருத்தனால வச்சுக்கோ, பேண்ட உருவிட்டு சட்டையும் உருவிட்டு ஜட்டியோட அடிச்சாமிச்சிருப்பேன். சரி விடுமா. ஏதோ பெரிய மனுஷன் சொல்லிட்டு ஒழுங்கா அட்ரஸ் செஞ்சா. சரி, உட்கார். நிக்கலா பேசினுக்குற. காரைக்குடில இருந்து பேண்ட் மாட்டிட்டு வந்துருவாங்க. சரி, டவுசர் மாட்டிட்டு வந்திருக்கலாம்னு கேக்குறேன். சரி. என்னையா கேக்குறீங்க? அம்மா உட்காருமா. என்ன உட்காரியா? காசு அடியா ஃபர்ஸ்ட். வயசு காசு இங்க எங்க அப்பா கூப்பிட்டா? வேண்டாம். அப்பா கூப்பிட வேண்டாம். அவர் பார்த்தாலே தெரியும். உருவிட்டு தான் அழுவான். வேண்டாம், நான் சொல்றேன். காசை கொடு. இரு. காசு தாமா. காசை கொடு. ஐயோ ஒண்ணு இல்ல, நான் ஒண்ணு இல்ல. இருங்கம்மா. அம்மா இருங்கம்மா. பாருங்க டாடி. இருங்கம்மா. 1 ரூபா வச்சுக்கம்மா. 1 ரூபா இருக்கு. கோச்சுக்க. இல்ல எங்க அப்பா கூப்பிட்டுமா? காட்டு. 1 ரூபா இருக்குமா? இல்லம்மா வேண்டாம். பர்ஸா காட்டியா? இல்லம்மா. ஐயா 1 ரூபா தான்மா இருக்கு. ஏடிஎம் கார்டு எடுத்துக்கிட்டு. ஐயோ பாஸ்வேர்ட் நம்பர் சொல்லு. அதுல ஒண்ணுமே இல்ல. சரி கிளம்பு. பாரு நான் பாத்துக்கிறேன். அதுல ஒண்ணுமே இல்லம்மா. சரி கிளம்பு. கார்டை கொடுத்துருமா? நான் வாங்குன அட்ரஸ் சொல்லுமா? ஐயோ இது பெரிய பஞ்சாயத்து இருக்கு. தெரியாம வந்து மாட்டீங்க. சரிம்மா. அம்மா இந்த கார்டு ஒண்ணு இல்ல. ஐயோ ஏற்கனவே பேங்க்ல இருந்து மாத்த சொல்றாங்க. சரி வாங்கம்மா. வர. சரிம்மா. நன்றிம்மா. எங்க போனோம்? கோயம்பேடுக்கா? வாங்க, நான் அட்ரஸ் சொல்றேன். வாங்க.